எங்கள் பகுதியில் செங்கல் உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது. பல லட்சம் பேர் இதிலே பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த செங்கல் சூளைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் வைத்தது காரணமாக அந்த உற்பத்தி பாதிக்கப்பட்டுகிறது. அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் செங்கல் சூளை நடத்தினால் கூட அதிலே பல்வேறு குற்றங்களை கண்டுபிடித்து அவருக்கு அபராதம் வைத்து அந்த தொழிலே நசுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விட்டது என்றெல்லாம் நான் சட்டமன்றத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். ஆனால் அந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. எதிர்காலத்திலே அதிமுக ஆட்சி அமர்ந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகளும் நிச்சயமாக பரிசீலித்து நிறைவேற்றப்படும். நியாயமான கோரிக்கைகள் அத்தனையுமே நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நெசவாளர்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கொடுத்தோம். எவ்வளோ குறிப்பிட்டாங்க. இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இங்க அரசியல் பேசக்கூடாது என்று நினைத்தேன். நம்முடைய நெசவாளர்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். அதனால நம்முடைய நெசவாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பசு வீடுகளாம் நான் கட்டி கொடுத்தோம். 10,000 பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதோட இந்த கைத்தறி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணிகள் எல்லாம் விற்பனை ஆகாத போது 50 கோடி மானியத்திலிருந்து 150 கோடியா உயர்த்தி மானியத்தை கொடுத்தாங்க. இது அனைத்து நெசவாளர்களுக்கு தெரியும். நெசவாளர்கள் என்னென்ன பிரச்சனை என்பதை நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிறீர்கள், கோரிக்கை மூலமாக கொடுத்துக்கிறீர்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமைந்த பிறகு அந்த கோரிக்கை எல்லாம் பரிசீலித்து